Illustration number 4. Prepared 3-column cash book in the books of Thiru Durairaj. 3 columns, a discount column, bank column and cash column. So எல்லாத்துக்கும் நம்ம column open பண்றோம். So 3 columns in the debit side, means receipt side and payment side ஒரு 3 columns இருக்கும். Let's see here. Cash book. Triple column cash book. Date, receipts and ledger folio, discount allowed and a column for cash, a column for bank. Okay, payment side la adhe madri date, payments and a column for ledger folio, discount, simply discount or discount received and cash and bank. Clear? Now March 17 la cash in hand, cash at bank irukku, idu balance brought down nu poda vendidha. So first March 17 anniki to balance brought down, cash la 12,000 rupees and bank la 15,000 rupees irukku. Okay, so we have this one. And cash paid into bank, idan contra entry. Cash paid into bank na bank ku receipts 11,000 எந்த டேட்ல 2nd March 17 அன்னைக்கு under bank cash, ஏன்னா bank account debit to cash னா இதோட அர்த்தம். ஓகே, 11,000 rupees and under payment side ல கேஷ்ல இருந்து வெளியே போகிறதுனால கேஷ் காலத்தில் எழுதணும் அதே டேட்டில். ஓகே, 17 பை கேஷ் காலத்தில் 11,000 பை பேங்க் அக்கௌண்ட். சரி, ஓகே. யூஸ்வலாக இதெல்லாம் வந்து இங்கே ரெக்கார்ட் பண்ணது கன்சர்ன் லெஜர் அக்கௌண்ட்டுக்கு போகணும். ஓகே, சேலரி பெய்டுன்னு சொன்னால் சேலரி அக்கௌண்ட்டு போகும், ரெண்ட் ரிசீவ்னா ரெண்ட் அக்கௌண்ட் போகும், சேல்ஸ் கலெக்ஷன்ஸ்னால் சேல்ஸ் அக்கௌண்ட் போகும். அப்போ இந்த அமௌண்ட் எங்கே போகும் அப்படின்னா வி டோன்ட் ப்ரிப்பேர் கேஷ் அக்கௌண்ட் அண்ட் பேங்க் அக்கௌண்ட். சார் எங்கேயும் போக, இதோட இன்னொரு ரெக்கார்ட் ஆப்போசிட் சைடில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லெஜர் ஃபோலியோவில் நம்ம சீன்னு எழுதுகிறோம். லெஜர் ஃபோலியோவில் சி ரெஃபரன்ஸ் நம்பர். மிச்சத்துக்கெல்லாம் ஏன் சார் போடல அப்படின்னு சொன்னாக்கா, புக்கு பெருசாக இருக்கும்போது ஃபுல்லாக இருக்கும்போது அந்த எந்த பக்கத்தில் இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்களோ அந்த பேஜ் நம்பரை இங்கே எழுதலாம். நாம் ஒரே பேஜில் எல்லாத்தையும் முடிக்கிறோம். ஸோ we are not practicing while teaching you here as well as working sumக்கு இது நமக்கு போகிறது இல்லை. பட் ஒரு காலம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது அவசியம். கான்ட்ரா மட்டும் என்ன, இதுக்கு ஆப்போசிட் சைடு தான் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ த அதர் ரெஃபரன்ஸ் ஃபார் திஸ் இஸ் ஆப்போசிட் சைடு. இதோட அதர் ரெக்கார்ட் இஸ் அவைலபிள் இந்த ஆப்போசிட் சைடுங்கிறது தான் கான்ட்ரா நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகே, தென் தேர்ட், குட் சோல்டு ஃபார் 18,500, half of it received in cash, balance in check and deposit in the same bank. 18,500ல பாதி 9,250 கேஷாக வருது, இன்னொரு 9,250 செக்காக வந்துச்சு. அந்த செக்கை கொண்டு பேங்க்கில் அன்றைக்கே போட்டாங்க. ஸோ அந்த கேஸில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்? ஓகே, ஸோ இந்த டேட் பீங் 3 ரெசிட்ஸ் தானே, 3/3/17 அன்னைக்கு சேல்ஸு 18,500ல பாதி அமௌண்ட் 9,250 ரிசீவ்ட் பை வே ஆஃப் கேஷ், another 9,250 பை வே ஆஃப் செக். ஆனால் அந்த செக்கை உடனடியாக பேங்க்கில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணதுனால பேங்க் அக்கௌண்ட்டில் போடுங்க. சப்போஸ் ரிசீவ் பண்ண செக்கை நீங்கள் ஒரு நாள் ஹோல்டு பண்ணி ஆர் 1 or 2 days ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஹோல்டு பண்ண பீரியடில் அது கேஷ் வந்த மாதிரியும் அதை டெபாசிட் பண்ணும்போது கேஷை டெபாசிட் பண்ண மாதிரியும் நீங்கள் ட்ரீட் பண்ணணும். த செக் யூ ஹேவ் இன் யுவர் ஹேண்ட் இஸ் ஈக்குவல் டு கேஷ். லைக் உங்கள் கேஷ் பாக்ஸில் ஓப்பன் பண்ணிங்கன்னா கரன்சிஸ்லாம் இருக்குது, அதோட செக்கும் இருக்கும். ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் கேஷ்ன்னு சொல்லி எல்லாத்துக்கும் சேர்த்து காமன் நேம் கொடுத்துருக்குறீங்க. whenever the cash check comes and kept in your cash box, it is treated as cash account in most of the cases. Is the customary practices. Of course some argument is also there, cash ni yes sir வைக்கணும், அது cash வேறு அது check வேறு தானே, அப்போ அது cash in check in hand னு வச்சுக்கலாம்ல அப்படின்றாங்க. இருக்குது, பட் I will now go with the school books itself, right? ஸோ இந்த இடத்துல நான் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறேன், கேஷ் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். எதை, செக்கு கையில் வச்சுருந்தால் அந்த செக்கை டெபாசிட் பண்ணும்போது கையில் இருக்க கேஷை பேங்க்கில் டெபாசிட் பண்ண மாதிரி அர்த்தம். இங்கே வந்த செக்கு நேரடியாக பேங்க்கு போயிடுச்சுன்னா யூ கேன் டைரக்ட்லி ரெக்கார்ட் தட் இன் த ரெசிட் சைட் ஆஃப் தி பேங்க் காலம், ரைட். Fourth, sold on credit to Jayaraj for 7,000 rupees. Sales பண்ண பணம் வரப்போகுது, for rupees 7,000
ஆனால் இது கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஏன்னா 8th ஜெயராஜ் சென்ட் ஏ செக் இன் ஃபுல் செட்டில்மெண்ட்னு சொல்லியிருக்கிறார். செக்கு வருது அதுக்கு பிறகு தான். அண்டு ஜெயராஜ் செக் சென்ட் டு பேங்க். ஓகே, இந்த 4, 8, 12 இந்த 3 சேர்த்து ஒரே இன்ஃபர்மேஷனை மீன் பண்ணுது. சேல் பண்ணேன், அது கிரெடிட் சேல்ஸு, பணம் வரல. அப்போ இது எங்கே போயிடணும்? கிரெடிட் சேல்ஸாக இருந்தால் எங்கே போயிருக்கணும்? இட் ஷுட் கோ டு த சேல்ஸ் புக்கு, நமக்கு கேஷ் புக்கில் வராது. அப்போ நோ என்ட்ரி ஃபார் திஸ். அதுக்கப்புறம் ஜெயராஜ் சென்ட் ஏ செக், அதுக்கு செக் ஒரு 4 நாளைக்கு அப்புறம் செக்கு கொடுக்குறாரு. செக்கு கொடுத்தாக்க உடனே பேங்க்கில் டெபாசிட் பண்ணிக்கலான்னு பார்க்குறோம். பட் அஃப்கோர்ஸ் வி ஆர் நாட் டெபாசிட்டிங் தட் இன் த பேங்க். என்ன காரணம்? சென்ட் டு பேங்க் இந்த நெக்ஸ்ட் டேட் தான், ஒரு 4 நாளைக்கு தள்ளி தான். அப்போ செக்கு கையில் ஹோல்ட் பண்ணியிருந்தால் அது செக்குக்கு பேர்னது கேஷ். ரைட், கேஷாகவே பாருங்கள். அதோட வேல்யூ 6,900. 7,000க்கு 6,900 கொடுக்குறாருன்னா மிச்சம் 100 rupees ஃபுல்லி செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த 100 rupees we have allowed the discount பேர். ஸோ ஹியர் ரெசிட் சைடில் 8th March 17 அன்னைக்கு ஜெயராஜ் கிட்டேருந்து நமக்கு செக்கு வந்திருக்கு. ஆனால் நாட் டெபாசிட்டட் அப்படின்னா அதை நான் கேஷாக ட்ரீட் பண்ணுறேன். 7,000க்கு 6,900 கொடுத்துருக்குறாருன்னா பேலன்ஸ் 100 being discount allowed. Balance 100 being discount allowed. I hope you could understand this one. 8th one is over. அந்த செக்கை வாஸ் சென்ட் டு பேங்க் அப்படின்னு சொன்னாக்க செக்குன்னு சொல்லக்கூடாது, கேஷ் தானே. அந்த கேஷு பேங்க்குக்கு போச்சுன்னு அர்த்தம். ஸோ பேங்க்குக்கு பணம் வந்துச்சுன்னு போடுங்க 6,900. பேங்க்குக்கு கேஷுக்கு பணம் போயிடுச்சுன்னு வெளியே போச்சுன்னு எழுதுங்க. கேஷ் கீழே என்ன போடக்கூடாது? இட்ஸ் ஓன் நேம் போடக்கூடாது. அதனால் பை பேங்க் இப்படி மைண்டில் வச்சுக்கலாம், சிம்பிள். அதுக்கு என்ன காரணம் நமக்கு தெரியும்லையே, என்ட்ரி. ஓகே, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ், அதை போஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நமக்கு வரும். பேங்க்கு கீழே நம்ம கேஷ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட். ஸோ த டேட் பீங் 12th March 17. 12th March 17. I hope you could understand this one. Right. And 12th March is over. 14th. இது again contra தானே. You can represent that as C, contra. Okay. 14th. Bought goods from Iqbal and issued a check to him immediately 8,500. ஒரு குட்ஸை வாங்கிட்டு உடனே ஒரு செக்கு கொடுக்குறோன்னா பேமெண்ட் த்ரூ பேங்க் அக்கௌண்ட்னு அர்த்தம். ஸோ நான் இங்கே போடுறேன் பேமெண்ட் சைடில் பை பேங்க் இல்லையா. ஸோ பை யாருக்கு கொடுக்குறாங்க? இக்பால். எதுக்காக? பர்ச்சேஸுக்காக. ஸோ வி ஹாவ் டு ரெக்கார்ட் த பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஹியர். பேங்க் அக்கௌண்ட்டில் போய் அந்த வேல்யூ நம்ம டெபிட் பண்ணோம். அந்த வேல்யூ பீங் 8,500. 8,500 நம்ம இங்கே ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு bank account. It should be recorded in the bank account. Then bought goods from Morally on credit. Morally on credit. அப்போ credit transaction purchases bookல போயிருக்கும், நமக்கு இப்போ என்ட்ரி தேவையில்லை. 19th received a check from Kannappan in full settlement of his account of ₹2,000. கண்ணப்பன் அப்படிங்கிறவர்கிட்ட நமக்கு ஒரு செக் வருது. அவர்கிட்ட வர வேண்டிய ஃபுல் அமௌண்ட் 2,000, பட் 9,975 வந்திருக்கு. அப்போ 25 rupees வந்து டிஸ்கவுண்ட் நாம கொடுத்துருக்குறோம். ரைட், received a check from Kannappan. I am not aware about whether it is immediately deposited or not. அதுக்கப்புறம் இருக்கிற 2 என்ட்ரி பார்க்குற ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. அது வந்து என்ன தெரியுது? வந்த கண்ணப்பன் செக்கு டேட்டா கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணதாக நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ இட் கேன் பி கன்சிடர்ட் அஸ் ரெசீட் இன் தி பேங்க் டைரக்ட்லி. ஓகே ஓகே ஸோ in the text they have considered this being not deposited consider பண்ணியிருக்கிறாங்க. That information is not clear, I think so. Yes, received a check. Okay, check receive பண்ணியிருக்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் கிளியர். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், புக்கில் என்ன மாடல் இருக்குன்னு பார்க்குறேன். புக்கில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? நாட் டெபாசிட்டட்னு ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. தட்ஸ் அன் அசம்ஷன். ஸோ நாட் டெபாசிட்டடாக இருந்தால் அது வந்து என்ன பண்ணிக்கலாம், கேஷாக ட்ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ 19th March 17 அன்னைக்கு ரெசிட் சைடில் கண்ணப்பன். ஓகே, யார்கிட்ட வந்திருக்கு? கண்ணப்பன் தானே. ஓகே, கண்ணப்பன். value being received value being 1,975. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 25 rupees will be the discount allowed. 19. And 20 drew cash ₹3,000 but and by check ₹5,000 for personal use. Drawings. ஓனர் தன்னுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்காக ட்ராயிங்ஸ் பண்ணுறார். கேஷ்லேருந்து 3,000 எடுத்துக்கிறார், செக்லேருந்து போட்டு ஒரு பேங்க்லேருந்து ஒரு 5,000 எடுத்துக்கிறார். ரெண்டுமே கேஷ் பாக்ஸ்லேருந்து பேமெண்ட், பேங்க்லேருந்தும் பேமெண்ட் ஃபார் த ஓனர் போச்சுன்னா அது பேர் ட்ராயிங்ஸ். ஸோ பேமெண்ட் சைடில் போடுறேன். 23/17 அன்னைக்கு பை ட்ராயிங்ஸ். ஓகே, பை ட்ராயிங்ஸ். கேஷ் மூலமாக பேமெண்ட் பண்ணது 3,000 அண்ட் பேங்க் மூலமாக பேமெண்ட் பண்ணது 5,000. கேஷ் மூலமாக 3 அண்ட் பேங்க் மூலமாக 5. இஸ் இட் கிளியர்? ஸோ 28th ஓவர். 25th
paid Vinod by check in full settlement of his account of rupees 1850. வினோத் அப்படிங்கிற ஃபுல் பேமெண்ட் சொல்லிட்டு 1850 கொடுக்குறோம். ஸோ பேமெண்ட் சைடில் தட் டூ இன் செக். ஸோ பேங்க்கில் போடணும். த டேட் பீங் 25th March 17 அன்னைக்கு பை வினோத். த பேமெண்ட் டு வினோத் அக்கௌண்ட் வேல்யூ பீயிங் 1850 அண்ட் ஹியர் இட் இஸ் 2000 rupees. சாரி 150 rupees is the discount received. Clear? 2000க்கு 1850 வந்திருக்குன்னா பேலன்ஸ் இருக்கிறது டிஸ்கவுண்ட் அலோட். நான் ஐம் கோயிங் டு க்ளோஸ் திஸ். இதை டிஸ்கவுண்ட் அலோட் அண்ட் ரிசீவ்டு காலத்தை நம்ம டோட்டல் போடணும், டேலி பண்ணக்கூடாது. ஸோ ஹியர் இட் இஸ் 150, ஹியர் 125. ரெஸ்ட் ஆஃப் த டூ அக்கௌண்ட்ஸ் லைக் கேஷ் காலம் அண்ட் பேங்க் காலம் வில் பி டோட்டல் மீன்ஸ் டேலி பண்ணணும். அது ரெண்டையும் நம்ம டேலி பண்ண வேண்டியது இருக்குது. ஆஸ் ஆல்ரெடி அவேர் அபவுட் தட் கேஷ் காலம் ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் த டெபிட் பேலன்சஸ், ரைட்? So 12,000 plus 9,250 plus 6,900 plus 1,975. If you add up all these four items, the value being 30,125. 30,125. Then 11,000 and 17, 20, 2,900 is deducted. So 2,900 deduct panningna, the balance being 9,225. 9,225 will be the balance carried on for the period end 31st March 17 அன்னைக்கு. அதே மாதிரி பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தான் ஜாஸ்தி இருக்குது. 15, 11, 26, 35, 41, 42, 150. So 42, 150. So 42,150 we have here. 42,150 we have here. So the balance being 26,800. Okay. So we got this value. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் பீரியட் 1st April 17 அன்னைக்கு டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு போடணும். 9,225 and 26,800. Is it clear?